இன்வெஸ்டிகேஷன் வந்து தெரிஞ்சிருக்குது. ஸோ பிரியங்கா வந்து நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஓவர் வாய் தான் அவங்க. ஸோ நார்மலாகவே நல்லா ஆங்கரிங் பண்ணுவாங்க, நல்லா என்டர்டெயின் பண்ணுவாங்க, நல்லா காமெடி பண்ணுவாங்க, எல்லாம் ஓகே தான். பட் அவங்க வந்து ரொம்ப டாமினேட்டடாக வந்து ஓவர் வாய் கொஞ்சம் பேசுவாங்க. மேபி அதை அவங்க என்டர்டெயின் பண்ணுறதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். பட் கொஞ்சம் வாய் கொஞ்சம் ஜாஸ்தியான ஒரு 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 ஆங்கர் தான். பட் உண்மையிலே ஒரு நல்ல ரொம்ப வருஷமாக சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நல்ல டேலண்டடான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஆங்கரை வந்து நம்ம பிரியங்கா வந்து சொல்லலாம். பட் அதே நேரத்தில் மணிமேகலை அப்படிங்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ரொம்ப வருஷங்களாக வந்து மீடியா ஃபீல்டில் வந்து ரொம்பவே சஸ்டெயினாக இருக்கிறவங்க. அவங்களும் அவங்களால முடிஞ்ச என்டர்டெயின்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த லேடிஸ்க்கு இடையில் 2 பிரச்சனை வர்றது எதனால வரும்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்டை டச் பண்ணும்போது வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஸோ பசங்க கூட பார்த்தீங்கன்னா சில பேர் ஒருத்தர் கிண்டல் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் லேடிஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அது அவங்க மனசில் உள்ள உட்காந்து குத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் கூட அவங்க வந்து ஞாபகம் வச்சிருப்பாங்க. இது வந்து லேடிஸோட இயற்கையான ஒரு சைக்காலஜி அப்படின்னு சொல்லலாம்.